நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். மத நல்லிணக்க கல்வித் திருவிழா. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள வீரசோழனில் இஸ்லாமிய உறவின் முறை டிரஸ்ட் போர்டு சார்பில் மத நல்லிணக்க கல்வித் திருவிழா மற்றும் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் பஷீர் அகமது தலைமை தாங்கினார். முகமது ரபீக் தூரானி முன்னிலை வகித்தார். ஹனீப் குத்துஸ்ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் அனைத்து மதங்களை சேர்ந்த ஆன்மீக தலைவர்களான திருவடிக்குடில் சுவாமிகள், அப்துல் காதர் பாகவி, மதுரை பேராயர் முனைவர் அந்தோனிசாமி, சவரிமுத்து ஆகியோர் ஒரே மேடையில் மாணவர்கள் மத்தியில் கல்வியின் சிறப்புகள், அதன் அவசியம் மற்றும் கல்வியால் ஏற்படும் சமூக மாற்றங்கள் ஆகியவை குறித்து அறிவுரை வழங்கினர்கள். இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துரை வழங்கிய பஷீர் அகமது உள்பட 6 பேருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய தேசிய லீக் மாநில தலைவர் பஷீர் அகமது பேசியது. இன்றைய மாணவர்கள் 90 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்று வருகின்றனர். 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். கடந்த 25 ஆண்டுகளாக கல்வியில் வீரசோழன் பகுதி மிகுந்த முன்னேற்றம் அடைந்துள்ளது. பள்ளிகளில் 100 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று வருகின்றனர். அதற்கு விழா கமிட்டியினர் சார்பாக பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். மாணவியர்கள் பாடம் கற்றுத்தரும் ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். மாணவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்க வேண்டும். தமிழக அரசு மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளித்து வருகின்றன. அதனை பயன்படுத்தி டாக்டர்கள் ஆகவும் IAS, IPS உள்பட பல்வேறு துறைகளில் சாதனை படைப்பவர்களாக உருவாக வேண்டும் என கூறினார். அதன் பின்னர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் அரசு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற நூர்ஜஹான் உள்பட 10, 12ஆம் வகுப்புகளை சேர்ந்த 57 மாணவியருக்கு ரொக்கப்பரிசு, கேடயங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாய மக்கள், அரசியல் தலைவர்கள், ட்ரஸ்ட் போர்டு நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா. அழகர்சாமி. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.